வந்தே மாதரம். இது 1990 மயிலாப்பூர் குற்றப்பிரிவு ஆய்வாளராக இருந்த என்னை ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுக்கு கருணாநிதி மாற்றினார். 2 விஷயம். ஒரு மிகப்பெரிய பணக்காரங்கிட்ட மோதக்கூடாத ஆளுகிட்ட மோதினேன், சட்டப்படி செயல்பட்டேன். அதுக்காகவும் அப்புறமா இவர் நம்ம நாகராஜன் சொல்லி ஒரு உள்துறை செயலாளர் இருந்தார். அவரை டாஸ்மாக் சேர்மன் ஆக்கினார் கருணாநிதி. எங்கள் அப்பா ஏப்பா உள்துறை செயலாளருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், இங்கே ஏற்கனவே புலிகள் தொந்தரவுலாம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கு, இப்போ அவரை போய் டாஸ்மாக் சேர்மன் ஆக்கினீங்கன்னா நாடு நாசமாக போயிருவாப்பா அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன ஜூலை மாதம் 13 என்ன ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுக்கு மாற்றிட்டாரு. அங்கே போனால் நான் போய் ரிப்போர்ட் பண்ணேன். ரிப்போர்ட் பண்ணோன்னா அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் பிரதர் அங்கே கடத்துறாம்பாங்க. நீங்கள் அப்போல்லாம் விடுதலை புலிகள் ரொம்ப ஆக்டிவாக வந்த நேரம். வடக்கு கடத்துறாங்கன்னா தெற்க போங்க, தெற்க கடத்துறாங்கன்னா வடக்கு போங்க, நேராக போயிடாதுங்க, பாருங்கள் என்ன கூட சுட்டாங்க, குண்டு நெத்தியில் உராசிக்கிட்டு போயிருங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் இங்கே ஒர்க் பண்ண வரல, நான் எங்கள் அம்மா உடம்பு சரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், நான் திரும்பி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி நான் மைக்கில் கூப்பிட்டு இந்த மாதிரி காலிங் கண்ட்ரோல்னு சொல்லி கூப்பிட்டு நான் மெடிக்கல் லீவில் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 8 மாதம் எனக்கு சம்பளம் கிடையாது, எல்லாம் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு எல்லாம் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்சு அக்னாலஜ்மெண்ட் கார்டு. கொடுமை அப்படி ஒரு குடும்பப்பட்டாது. சம்பளம் கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவருடைய கவர்மெண்ட் ஜனவரி மாதம் 30 1991 டிஸ்மிஸ் ஆச்சு. ஆன உடனே ராத்திரி டிஸ்மிஸ் ஆகுது, மறுநாள் காலையில் எனக்கு வாய்மொழி உத்தரவு, உடனடியாக சென்னை நகர காவல்துறை போய் பணிக்கு அறிக்கை செய்யவும் அப்படின்னு சொல்லி. பேப்பர் ஒன்றும் கிடையாது. நேராக போய் இந்த மாதிரி ஃபோனில் சொன்னாங்கன்னு சொன்னால் அட்மிட்டேன். அங்கே போய் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அங்கே தான் உழவு போய் போட்டாங்க. மற்ற கதைலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏப்ரல் 18 வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். பழைய பேப்பர் எப்படியோ தேடி எடுக்கும்போது நீ கிடைச்சதுலாம் எல்லாம் மருத்துவ சான்றிதழ்கள். இதை நான் அமைச்ச ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் எல்லாம் ராமேஸ்வரம் எஸ்பிக்கு, டிஎஸ்பிக்கு, டிஐஜிக்கு நமச்சுக்காக. குடும்பம் எவ்வளோ செலவு பாருங்கள். வருமானம் கிடையாது, ஆனால் ரிஜிஸ்டர் போஸ்ட் டாக்டர் ஃபீஸு அப்படின்னு சொல்லி குடும்பப்பட்டுருக்கேன் நான். ஜெய்ஹிந்த்.